ஏமா வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கி வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசவட்டிக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு 8 போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. ஏண்டா ராமசாமி, பொண்ணு கருப்பு தோலா சிவப்பு தோலா? புலித்தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. டேய், போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பஷ விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா, பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டினா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாமா இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தாங்கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் பேமானி? ஏங்க ராமசாமி, யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சினிமா தியேட்டர் பேரை மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களே. நீங்க தானா? உங்களுக்காகத்தான் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்படி வாங்க. என்ன பலகீனமா வர்றீங்க? கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா? அத ஏங்க கேக்குறீங்க? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிருச்சுங்க. விலகி வரப்படாது. விலகினதுக்கே விழா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. படுங்க. அப்பா. சின்ன பாண்டி, அந்த தியேட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வா. அதுல பாருங்க, ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேரை வச்சு விட்டேன். அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க. அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான் இருக்கேன். ஆமா, அவங்க பேர் என்னங்க? 2 கழுதைக்கு ஒரே பேர் தான், சின்ன பாண்டி பெரிய பாண்டி. இத வந்துட்டானே, இவன் தான் இளைச்சு, ரொம்ப சாது. பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பார்த்தா தெரியுதுங்களா? பாவம், உங்களுக்கு வலி, ஒண்ணுமே பேச முடியல. இவர் பேர்ல தான் தியேட்டரை மாத்தணுமா? மாத்திருவோம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இவனை தெரியுமா? வர்ற வழியில 2 எரும மாடு முட்டிச்சுன்னு சொன்னல, அதுல ஒரு எருமையே இதுதான். அப்ப இன்னொரு எருமை? அதான் பொண்ணு பார்க்க போயிருக்குல்ல. ஆமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.